ஏன்னா சத்தியலன்னா வாங்குங்க. ஆமா நெல் இருக்கிறீங்களா? நெல் அறுத்து 3 வருஷம் ஆச்சு. நெல் இருக்கிறீங்களான்னு கேக்குற? அது இல்லைங்க. நல்லா இருக்கிறீங்களான்னு கேளு. நல்லா இருக்கிறீங்களா? அருமையா இருக்கிற. சரி ஏண்டா ஓக்கடி தானே ஸ்டாண்டா? இல்ல கண்ணே, பொட்ட பிள்ளைங்களை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஆமா, அதனால அப்படி பேசுறேன். அத்தா எத்தனை சாரி கட்டினாலும் பிடிக்குது. போற போகமா இப்படியே தான் சாப்பிடுங்க. என்னுடைய அரண்மனைக்கு வீட்டு வேலைக்கு அழகான ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி கேட்டுதானே. ஆமா, அட்வான்ஸ் 5000 வாங்கிட்டு போய் இந்த கருப்பூர் கோட்டர் என்னப்பா ஒயின் ஷாப்ல கோட்டர் குடிச்சு நாசமத்து வேஷம் குடிச்சு போயிட்டியே. ஒண்ணு அட்வான்ஸ் கொடு, இல்லன்னா வேலைக்கு பொண்ணு கூட்டிட்டு வந்து நிறுத்து. 5000 கொடுத்தது பரவாயில்லதான். இங்கிறது நான் தேடாத இடமே இல்ல அந்த பொண்ணு. அப்படியா? ஆமா சொல்லுமா. உலகறிஞ ஐஸ்வர்யா டயானா. ஐஸ்வர்யா டயானா? ஆமா, என் பொண்ணு தான். உங்க பொண்ணு அருமையான பிள்ளை. அதனால அருமையான உன்னாட்ட ஒரு பொட்ட பிள்ளை தான். அடக்க ஒடுக்கமா இருப்பா. ஆனா ஒரு குணமா. என்னப்பா குணம்? நாய் குணமா. ஐயோ ஐயா, பப்பமுடி ஏறுவாளே. லவுக்கு ஏறுவா. நீ எதுவும் மூத்திர விட்டுட்டு பயந்து ஓடி வராது. யாரு சொன்ன மூத்திர விட்டு? பயந்துக்காத பொண்ணு. அப்படியா? அதனால சரி, நல்ல சிரிச்ச முகத்தோட என்ன பார்க்க வர சொல்லு. அப்படியே சொல்றேன். பொண்ணு எப்போ பொண்ணு இதுல மட்டும் பாஸ் ஆகி போயிரு. நான் இதே தான் தாலி கட்டி வைக்கிற பொண்ணு. சிரிச்சுக்கிட்டே வரதான். அப்படியே பயங்கரமா இருக்கணும். எனக்கு சிரிக்க சொன்ன வெக்க வருதுப்பா. ஏதோ ஒண்ணு பண்ணு போ. ஒரு வாரம் நிக்கிறேன். சிரிச்சுக்கிட்டு போனா இப்படியா போறது? நீ தானே பண்ணுவ சிரிச்சு சொன்ன. சுடுகாட்டுல வெந்து வேவாத இப்படி போனா எவன் ஏத்துக்குவா நம்மள? யார பார்த்து போனாங்க? இல்ல பொண்ணு அழகா. என்னப்பா அழகான பொண்ணுன்னு சொன்னீங்களே. இந்த சேன கவுண்டன் ஒரு சுடுகாட்டுல பாதி வெந்து வேவாத பொண்ணு அப்படி நிமித்திட்டு நிக்கும் பாத்தீங்களா? ஆமா, அது மாதிரியே நிக்குது. அட போமா, அது ஒரு அழகு அப்படி காட்டுறது. நல்ல சாந்த சொரூபினியா சாந்தமா வர சொல்லு. சாந்தமா கண்ணே, அப்படியே சாந்தமா அழகா ரசிக்கிற மாதிரி வரதா. பாப்பா நான் பாறேன். என்னடா இனங்கட்டவளை ஏண்டி தேவடி அலையண்டி தட்டுவாளி ஏண்டி சளிமூக்கி ஏண்டி அவன் மூச்சை பாரு ஏண்டி 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 இவள குணமா விழுந்து போச்சு கீழே தலையை குடிச்சிட்டு இருக்கிறேன். தாண்டி அடிக்கால போனவங்கள சோழகால போனவங்கள கரும்புகால போனவங்கள ஆரிகால போனவங்கள பச்சால போனவங்கள 10 ரூபாய்க்கு போனவங்கள பூச்சேரி வாத்த பூதி கவனம் வாத்த பூதி ஆடி சொன்ன. அப்படியே அப்படியே புண்டு புண்டியா புண்டு புண்டு தெரிஞ்சுக்கா. ஆறு சொல்ற 6 கால கரும்பியா 6 கால ஏத்துற. அப்படியே அப்படியே மாடு கட்டு மதுரை பூத்து போயிடும். அப்படியே அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களை விட்டு வாக்கடிச்சு விடுவோம் தெரிஞ்சுக்கா. ஆறு பார்த்து சொல்ற. என்ன பண்றது போல வச்சு பொழைச்சுக்குவேன் வீட்டுல. ஒரு நாளைக்கு கூட வைக்க மாட்டாங்க. நான் லேஜ் பட்ட பொம்பளையா? அப்படியே டங்கு டிங்கு மாதிரி டவுனு கேப்பு மாதிரின்றாமா. ஆமாடி, கோழி கொக்குனிச்சா கூதி பக்குனிச்சா. ஹரீர மிளவா சுளிர் நிச்சான், ஹரீர மிளவா சுளிர் நிச்சான். அதுல 5-6 மிளவா அப்படியே தந்தனக்கா போட்டுச்சான். ஆமாடி, அப்படியே ஆமா. அடி ஏண்டி நிக்கிற சந்தையில, அடி பிள்ளை ஏண்டி நிக்கிற சந்தையிலனாலா இவ பேன் கடிச்சது புண்டையலாம். அடி வாசமுள்ள பெருங்காயமா, வாசமுள்ள பெருங்காயமா, அடி வாழ்பாற வெங்காயமா. இவ சேலத்து தேனு திட்டிப்பா, அடி பிள்ளை சேலத்து தேனு திட்டிப்பா. நீ மத்தாளுக்காரி பொச்சு மேல ஊத்தி நாங்கப்பானா. அடி சேலத்துக்கும் செவ்வாப்பட்டிக்கும் சின்ன நடக்காரி, சேலத்துக்கும் செவ்வாப்பட்டிக்கும் சின்ன நடக்காரி.
பொலட்டி பொங்க வச்சாலா தங்கமல்ல இவ பொலட்டி பொங்க வச்சாலா பிள்ளையார் அப்படியே கொத்து திருப்பிட்டான். உத்தமி ஊரை விட்டு போனாளா? இந்த உத்தமி ஊரை விட்டு போனாளா? வீட்டுக்கு ஒரு சுண்ணி ஆளாத்தி எடுத்துச்சான். யாருக்கிட்டே அடி கார்த்திகை மாச கூம்பே, கார்த்திகை மாச கூம்பே. நான் இந்த பையன் குச்சி பிடிச்சிட்டு ஊம் பண்ணான். நீ தான் 4 நாளைக்கு வச்சு பொழைச்சுக்கிறேன். நான் ஏன்டா? இவன் மணியாரங்காட்டுக்கு மஞ்ச வெட்ட போனாலா? நல்லா கேளுங்க என் நாயத்த பொம்பளைங்க எல்லாம். மணியாரங்காட்டுக்கு மஞ்ச வெட்ட போனாலா? இவன் மறந்தாப்படி கிடந்தாலும் அது திறந்தாப்படி கிடந்துச்சான். என்னடி கதை போ? ஒரே கதை வேண்டாம். ஏய் நீ ஒரு பொம்பளை தானே? அழகான பொண்ணுதான் எனக்கு ஏத்த கண்ணுதான், அழகான பொண்ணுதான் எனக்கு ஏத்த கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் சாமான ஒண்ணுதான், சாமானம் ஒண்ணுதான், சாமானம் ஒண்ணு. பொட்டிக்கார குடி பேச்சு படிச்சுக்கிட்டீங்க. பொட்டிக்காரு எனக்கு பிடிக்கல, கருப்பாக்குற அப்படி. என்ன ரஜினிகாந்தே வந்து கேட்டா அப்படி, நானே வேணாம். நான் இந்த அப்பனோட தான் போய் பொழைச்சுக்குவேன். அவர் கிளி சீட் எடுக்காதா? ஏய் ஒரு பொம்பளையா பிறந்தா நல்லா அடக்க உடக்கமா சீலை கட்டணும். பொம்பளையா பிறந்தா 4 பேர்த்துக்கிட்ட போய் நல்ல பேர் எடுக்கணும் முடி. அப்பதான் நாளைக்கு செத்து போயிட்டா கூட மவராட்சி கோப்பட்ட பக்கமெல்லாம் வந்தாலே அப்படின்னு சொல்லி 10ஓட 11 பேசிக்கிட்டு இளவுக்கு வருவாங்கடி தேவையா முண்டை. நான் ஏன்டா இவ்வளவு அழகா? ஏய் மாடிங்க இப்படித்தான் சீலை கட்டுவாங்களா? நான் எப்படி அடக்க உடக்கமா நல்லா சீலை கட்டி இருக்கிறேன். நான் அந்த காலத்து நாகரீகத்துல பாரு கொசவனை வச்சு கட்டிக்கிறேன். ஏய் கொசவனை வச்சு கொண்டாங்க சீலைய. முன்ன சீலை தூக்கி முன்ன மேல போடணும். அப்படி சொன்னா போட்டு பாருங்க. கரும்ப வந்து செத்து போயிரு தெக்கத்தை பாடிய வாங்க. நீ தாண்டி மேல போட சொன்ன. அங்கல்ல இவன் நல்ல அடக்க உடக்கமா முன்னாடி இருக்கிற 2 சனத்தை மூடணும். 2 சனத்தை தானே? ஆமா. என் மாப்பிள்ளைங்களையே மூடுறேன். ஆதிப்புடி மாப்பிள்ளை நீ. ஏய் மாடி தாண்ட அப்படித்தான் சனத்தை மூடுவாங்களா? கூத்து பாக்குறவங்களே மூட சொன்னேன். நீ தாளா மூட சொன்ன. அப்படி இல்ல, நல்லா சீலை தூக்கி உருட்டி பெரட்டி கட்டு பாக்கலாம். சாமி வந்தா பழம் கொடுக்கணும்பா. சாமி வந்தா எலுமிச்சை பழத்தை கொடுக்குற ஏடா வாழைப்பழத்தை செவப்பு நல்லா இருக்கு பழம். 2026 மாடல் சாப்பிட்டு பாரு. ஏண்டி உன்னை அப்படியே கட்ட சொன்னேன். என்ன அப்படியே ஆடி இருக்கிறீர? முன்னாடி சீலைய வந்து நல்லா அப்படி நடுவுல நில்லு. சேலை கட்டாலும் சேலை அழக பத்தி பேசுன அப்படியே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டுருவேன். அடி நடுவுல நில்லடி. ஓரமாவே போற வைக்க ஓடையில போய் பழக்க மாட்டேங்குது. இப்படித்தான் சீலை கட்டணும். அத்தலகாரா இப்பதான் சேலம் ஜிஹெச்ல இருந்து போலீஸ் மாட மண்டி பணம் வெளியே வந்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போய் எறி விட்டுருங்க. எப்படியா முட்டை மூச்சு வரலடி. அப்படி கட்டக்கூடாது. கொண்டாங்க சீலைய.
நல்லா சீலை எடுத்து எப்படி சீலை எடுத்து நல்லா இப்படி சின்ன சின்ன மடிப்பா அழகா நல்லா இப்படி அழகா அடிக்கோடமா சின்ன சின்ன மடிப்பா இப்படி அழகா என்ன உன்னை மாடு தாம்பு காலத்துக்கிட்டு போறாங்க அப்படி பின்னாடியே தெரியுறேன் இதாண்டி எடுத்துட்டு போன அழகா கொசவும் பிடிக்கணும் முன்ன கொஞ்சம் மாட்டாடி வாசி போடுவா கொஞ்சம் பிடிச்சா என்ன பண்ணுவா ஏய் அழகா இப்படி மடிப்பு எடுக்கணும் மடிப்பு எடுக்கணும் ஆமா மடிப்பெடுத்து இப்படி மேல போட்டு சரி இது எங்க சொல்லட்டும் கூதியில சொரு அங்கத்தான் வாட்டுக்குது ஏய் இப்படித்தான் சீலை கட்டணும் பொம்பளையா பிறந்தா அப்படி சீலை கட்டி அந்த காலத்து பொம்பளைங்க எல்லாம் இப்படித்தான் சீலை கட்டுவாங்க இப்படி இப்படி நான் கட்டணும்னா எனக்கு கிளவின்னு நினைச்சு எந்த மாப்பிள்ளையாவது திரும்பி பார்ப்பாங்களா அடி போடி முண்டை என்னடி குண்டா குண்டாங்கற அழக பத்தி பேசனேன் காளியை அப்படி ஒரே வெட்டா வெட்டி போடுவேன் ஏனாண்டி பொண்ணோட புருஷா நான் தான் கல்யாணம் பண்ணும்போது ஒரு தும்ப செடியில தூக்கு போட்டிருக்கலாம் கல்யாணம் பண்ணும்போது இந்த அற்பீத்தி நடிகை தெரியுமா அந்த சாக்கு திருடி சாவித்ரி அந்த மாதிரி இருந்தாம்மா பேர் சாவுகரைக்கியா சாவுகரைகளை பச்சட்டுக்கிறாக்கி எப்ப கம்முன்றப்ப இது கேளுமா அப்படிதான் இருந்தா சரி நாளாவது இப்படி அழைச்சிட்டு வர என்னன்னு தெரியல ஏய் இந்த சீலை எங்க எடுத்த இந்த சீலை ஏவியார் சொர்ணமகால்ல எடுத்தேன் பணம் முழுவதுக்கு உங்க வீட்டுல உள்ள முடி சோடி போனா 6 வீட்லயே உழுவுது நீனா பிரச்சனை தின்னு புளியா கோயில தாண்டி சுத்துவ சாலியா இருக்கு தவிட்டு பானையில தாண்டி போடு முட்டை என்ன எந்த ஆட்ட ஆட்டுற ஆறுகிட்ட இந்த மாதிரி பொம்பளைங்களை நான் பார்த்ததே இல்ல 7 வருஷத்துக்கு தவறு இருந்தாலும் பிரச்சனை 7 வருஷத்துக்கு தவறு இருந்தாலும் நான் மூத்திரம் வர்ற இடத்த பார்க்க முடியாது அது பாக்குற மாதிரி இருக்குது கருவேலாம் கட்டியாட்டம் பாமனை அங்க பாருங்கயா அந்த அளவுக்கு வேண்டாம் ஏய் இந்த சீலை நேத்து எங்க பாட்டியா அதாவது பொடக்காளி மேல கழட்டி போட சீலை எடுத்து திருடி கட்டிக்கிட்டு தேவடியா அவருடைய சீலைய எங்க பாட்டியாவதுடி உங்க பாட்டியாவது இருக்கும்படி அவ எங்கேயாவது மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு எஞ்சி விட்டு வந்துருப்பா என் மத்தரக்காரன் நீ தானே சீலை எங்க பாட்டியா எடுத்து வந்து கொடுத்த ஏய் அவருடைய சீலைய ஏமா நேத்து உங்க பாட்டி தண்ணி ஊத்தும் போது பார்த்தேன் வேற முடியாச்சு ஏய் பாடிங்க அவருடைய சீலைய பாடிங்க முடியாது பாடிங்க